குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தோட்டக்கலையில் போயிட்டு க்ரோ கிட் மாடித்தோட்டம் க்ரோ கிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. நஞ்சில்லா உணவு சாப்பிடணும், அட்லீஸ்ட் 1% நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம தயாரித்து தான் இருக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு டைம் கம்மியாக சண்டே மட்டும்தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு நாளில் நம்ம ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. இதில் பேக்ஸு, விதை, ஸ்கொயர் பித்து எல்லாம் இருந்தது. இப்போது பேக்ஸ் ரெடி பண்ண போகிறேங்க. வாங்கிட்டு வந்த கையோட சூடாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பித்து போட்ட 10 நிமிஷத்துலேயே ஊறிடுச்சுங்க. இதை இது மாதிரி எடுத்து மண்ணோட கலந்து க்ரோ பேக்கில் வைக்கலான்னு இருக்கேன். இப்போ தான் போட்ட 10 நிமிஷத்துலேயே ஊறி வந்துடுச்சு. அந்த பிளாக்ஸ் எல்லாம் இப்படியே ஊறி வந்துடுச்சு. இனிமேல் எடுத்து இப்போ தண்ணியில் ட்ரம்மில் ஊற வச்சுருக்கேன். இது ஊறினதுக்கப்புறம் இப்போ மண்ணையும் இதையும் கலந்து வைக்க போகிறேன் விதைகளை. இந்த கோகோ பித்தை 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு இது கூட கொடுத்துருக்குற அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடோமா விரிடி, இது கூட மண்புழு உரம் எல்லாத்தையும் கலந்து 10 நாட்கள் காற்றோட்டமான இடத்துல வைக்கணுங்க. 10 நாட்களுக்கு அப்புறம் இதில் இந்த க்ரோ பேக்ஸ் ரெடியாக ஆகிடும். இதில் நம்ம வேண்டிய செடிகளை வச்சு வளர்க்கலாம்.